வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ். எனக்கு ஒரு செடி வச்சாலும் வீடு முழுக்க மணமாக இருக்கணுங்க. வீட்டுக்குள்ளே இந்த பூவை பறித்து போட்டேன்னா 2 நாளைக்கு வீடு ஃபுல்லாக மணக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கிறவங்களுக்கு இந்த பூ தாங்க கரெக்டு. இது என்ன பூச்செடின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ராமர் பானம்னு சொல்லுவாங்க, நித்திய மல்லின்னு சொல்லுவாங்க, சந்தன முல்லைன்னு சொல்லுவாங்க. 3 பேர் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 3 பேர் இருக்குது. பார்க்குறக்கு முல்லைப்பூ போல் இருக்கும். வாசனை ரொம்ப அதீதமாக இருக்கும். எல்லா கிளைமேட்டுக்கும் பூக்கும். இது வந்து சீசன் கிடையாது. இப்போ நமக்கு மல்லிக்கெல்லாம் சீசன் இருக்கு இல்லையா? ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 மாதம் வருஷத்தில் பூக்காது. ஆனால் இந்த செடி அப்படி இல்லை. இது எல்லா நாளும் பூக்கும். வருஷம் முழுக்க பூக்கும். பெருசாக பராமரிப்பே தேவை கிடையாது. நீங்கள் தொட்டியில் வச்சு வளர்க்குற மாதிரி ஐடியா இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த ராமர் பானத்தை வளர்க்கலாம். ராமர் பானம் மல்லின்னு இன்னொரு வெரைட்டி இருக்குது. அது நீள நீளமாக இருக்கும். இது வெறுமனே ராமர் பானம். எங்கள் ஊர் சைடில் ராமர் பானம், நித்திய மல்லி, சந்தன முல்லை எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். அருமையான வாசனை. பராமரிப்பும் கிடையாது. நீங்கள் மாடி தோட்டத்தில் வைக்கிறீங்களா, ஓப்பன் டெரஸில் வைக்கிறீங்களா, எங்கே வேணால் வைக்கலாம். இல்லை தரையில், நான் வந்து 4வது மாடியில் இருக்கேன், எனக்கு தரையிலேருந்து இந்த செடியை வளர்த்து கொண்டு போகணும் அப்படின்னா, நீங்கள் சேலம் சைடில் நிறைய பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். முன்னால் ஒரு 2 அடிக்கு தான் இடம் இருக்கும். அதில் வந்து இந்த ஒரு இதை வச்சு விட்டு கீழே வச்சு விட்டுட்டு 4வது மாடிக்கு கொண்டு போயிருப்பாங்க. அப்படியே தளைஞ்சு தளைஞ்சு 4வது மாடியில் நின்று பூ பறிப்பாங்க. நிறைய நான் ஆச்சரியமாக பார்த்துருக்கேன். அதுக்கு வந்து இந்த வெரைட்டி செட் ஆகும். கீழே இருந்து நம்ம மாடிக்கு கொண்டு போகணும்னு நினச்சோம் அப்படின்னா இந்த ராமர் பானம் வந்து செட் ஆகும். அதே போல் கொஞ்சம் பூ பூத்தாலும் போதும். இப்போ இந்த பூவுக்கே நைட்டு முழுக்க மணங்க. வீட்டு வாசலில் தான் வச்சுருந்தேன். அவ்வளோ மணமாக இருந்தது. கதவை திறந்தோன்னையுமே காலையில் வாசனை, அந்தளவுக்கு மணமாக இருந்தது. ரொம்ப அதீத வாசனை பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இந்த செடியை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். வீட்டுக்குள்ளே ஏர் ஃப்ரெஷ்னர் தேவையில்லை, சென்ட்டு தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. அவ்வளோ ஒரு வாசனையை கொடுக்கக்கூடியது இந்த ராமர் பானம். இதுவுமே இந்தளவுக்கு மொக்குகளோடையும் பூக்களோடையும் எப்பாவது ஒரு டைம் தான் எங்களுக்கு கிடைக்கும் செடி. ஏன்னா எல்லாமே நாங்கள் கட்டிங்ஸ்லாம் ரெடி பண்ண முடியாது. வெளியிலேருந்து வர செடி தான். அதில் நல்லா பெஸ்ட்டாக வர்றது தான் நம்ம கொடுக்குறோம். அதனால் இது வந்து நல்ல அதீத வாசனை பிரியர்கள், சாமிக்கு போடணும், வீடு வாசனையாக இருக்கணுங்கிறவங்க இதை சூஸ் பண்ணுங்கள். அதிக பராமரிப்பு இல்லாமல் எனக்கு பூக்கணும், அதிக வெயில் அப்படிங்கிறவங்கலாம் இதை சூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா வரும். இது நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணலாம், வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணலாம். இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.